Especially his dialogue, Eda Mone. It's nice. எடா மோனிங்கிற சீனும் அப்புறம் அந்த தந்தானி நானே தானி எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க. தமிழ் யாராக இருந்தாலும் அவங்க எல்லாமே படம் என்ஜாய் பண்ணுறாங்க. என்ன என்ஜாய் பண்ணேன்னா அவங்க எடா மோனிங்கிற சீனும் அப்புறம் அந்த தந்தானி நானே தானி அந்த சீன் வரும்போது ஃபஹத் ஃபாசிலோட ரியாக்ஷன் அப்புறம் கடைசியில் அந்த ஃபைட் சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. அப்புறம் என்ன, அப்புறம் அந்த காலேஜ் சீனியர்ஸோட அந்த கேங் அதெல்லாம் அப்புறம் அவங்க வந்து அடிக்கிறதும் எல்லாம் நல்லா இருந்துச்சு. கனெக்ட்னா கொஞ்சம் இமோஷ்னலாக இருந்துச்சு. அந்த அம்மாவோட சீனெல்லாம் வரும்போது அது அது ரொம்ப என்ஜாயாக இருந்துச்சு. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வர லேக் எல்லாம் இல்லாமல் அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நமக்கு போரே அடிக்கலை, நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த மாதிரியே இருந்துச்சு. சூப்பர். ஒரே மாதிரி தான் இருக்குது, பரவாயில்ல. இங்கேயும் மலையாளிஸ் எல்லாம் நிறைய இருந்தாங்க. நல்லா ஃபஹத் ஃபாசில் என்ட்ரியெல்லாம் வரும்போது நல்லா சத்தம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு படத்தில். எதிர்பார்த்தோட ரொம்ப நல்லா கொடுத்துட்டாங்க படத்தை. மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து அடுத்த ஒரு ஹிட் தான் இது. 100 கோடி கன்ஃபார்ம். நான் வேறு மாதிரி எதிர்பார்த்தேன், ஏதாவது மொக்கையாக இருக்கும் அந்த மாதிரி நினச்சேன். ஆனால் வந்து ஃபகத் ஆக்டிங்கு, என்ட்ரி சீன்ஸு எல்லாமே தரமாக வச்சுருந்தாங்க. மலையாள இண்டஸ்ட்ரின்னு நிரூபிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு எல்லாமே. எல்லா போர்ஷனும் நல்லா தான் இருந்துச்சு. அந்த 3 பசங்க வருவாங்க, அந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அவங்க கேரக்டரைசேஷன், கேஸ்டிங் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. அப்புறம் வந்து 2-3 இடத்துல லேக் மாதிரி தெரியும், ஆனால் வந்து எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. சீரியஸாக இருக்கிற இடத்த காமெடி வந்துடும். ஒரு கிளைமேக்ஸ் ஷாட் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுட்டாங்க அவங்க. ஃபகத் ஃபாசில் இங்கே தலா டோனி எப்படி அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த படத்துக்கு அவர் அப்படி இதாக இருக்கார். அவள் தான் ஃபுல் படமே அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இருந்துச்சுன்னா ஒரு ஷாட் வந்து அவர் அப்படியே டேபிள் அடிப்பார், எல்லாருமே எழும்பிடுவாங்க. அது வந்து அப்புறம் இன்னொரு பையனை ஒரு பையன் அடிக்க போவாங்களா, அப்படியே பாட்டில் பறக்கும். அந்த சீன்லாம் தரமாக இருந்துச்சு, அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. அவர் பொசிஷன் இருந்துச்சு, எனக்கு அவ்வளோ எஃபெக்டாக தெரியல. அவர் சைடில் அம்மா டம்மியாக காமிச்சிட்டாங்க அவர், அந்த மாதிரி இருந்துச்சு. ஓவரால் பக்கா அப்படி இருந்துச்சு. ரேட்டிங் 9 கொடுக்கலாம் 10க்கு, அந்த அளவு இருந்துச்சு. Very good film. Or have to go and watch it on theaterly. Like then only you can experience it. Really good film. Like the song, especially Fahad Fasil, is really good. That's it. Yeah, I'm from Kerala. எல்லாரும் போய் தியேட்டர்லையும் போய் காணோம், அங்கത്തെ படമാണ് இது. Especially his dialogue, Eda Mone. It's nice. படம் செம்மையாக இருக்குது. என்டர்டெயின்மெண்ட், ஃபுல் என்டர்டெயின்மெண்ட். எல்லாருக்கும் ஆடியன்ஸுக்கு செம்ம என்டர்டெயின்மெண்ட். தியேட்டர்லேயும் கரெக்டாக என்டர்டெயின்மெண்ட் ஃபுல் ஆன். யூத்துக்கு செம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆகுது. பிடிச்சிருச்சுன்னா ஃபாஃபாவோட ஆக்டிங் தான். ஃபாஃபா அந்த கேரக்டருக்கு உள்ளே போய் கரெக்டாக அதை நடித்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் செம்மையாக இருந்துச்சு. டிடியூஸ் அதே தான். ஏன்னா நிறைய இப்போது கொஞ்சம் கேப் இருந்துச்சு மலையாளம் மூவிஸில், ஃபாஃபா வரல. அதுக்கப்புறம் திருப்பி செம்மையாக வந்திருக்காங்க. இது ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் எப்படி தெரியல, பட் யூத்துக்கெல்லாம் செம்மையாக ஹிட் ஆகும். லைக் இந்த ஜென்ரேஷனுக்கெல்லாம் அதான் எண்டு. அதுக்கப்புறம் இன்டர்வெலுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் சீனில் அது காமெடி நல்லா எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. காமெடி செம்ம காமெடி இது. ஸோ அதனால் நல்லா இருந்துச்சு. இல்லை, நான் மலையாளி. ஸோ எனக்கு இருந்தால் அதான் இருந்தாலும் லைக் அந்த இம்பேக்ட் கொடுக்குற அந்த ஃபாஃபாவோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அதுக்கு கொடுக்குற பெரிய இம்பேக்ட். ஸோ அதனால தான் எப்படி எல்லாருக்கும் செலிப்ரேட் பண்ண முடியும். அது இல்லை, இப்போ எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ தமிழ் யாராக இருந்தாலும் அவங்க எல்லாமே படம் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அதனால செம்மையாக இருக்குது. ஃபைட்டு சூப்பர் மூவி ஆவேஷம். அசல் சூப்பர் ஆக்டிங், காமெடி ஃபைட்டு எல்லாமே காமெடி ஃபைட்டு. இல்லை சூப்பர் மூவி, சூப்பர் நல்லா இருந்தது. ஃபகத் ஃபாசிலோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கு. ഓവറോൾ നൈസ് മൂവി. പാട്ടെല്ലാം നന്നായിട്ട് തന്നെ ഇരുന്നത്. ഞാൻ മലയാളിയാണ്. അടിപൊളി സിനിമ, കാണാം. തിയേറ്റർ എക്സ്പീരിയൻസ് ഉള്ള സിനിമയാണ്. ഫഹദ് ഫാസിലിൻ്റെ അഴിഞ്ഞാട്ടോണി സിനിമ അത്രയും നല്ല സിനിമയായിരുന്നു. കാണണം, എല്ലാവരും തിയേറ്ററിൽ വന്ന് തന്നെ കാണേണ്ട സിനിമയാണ്. കോൺസെപ്റ്റ് റൗഡിസം, അതിനുശേഷം ആ റൗഡിക്കുണ്ടാകുന്ന മനസ്സിനുണ്ടാകുന്ന വിഷമങ്ങൾ, അതൊക്കെയാണ്. മാസ് പ്ലസ് കോമഡിയാണ്, എൻ്റർടൈൻമെൻ്റാണ്. ബോറടിക്കത്തില്ല, ഇല്ല, ഫുൾ വർത്താണ്.
ഫഹത്തിൻ്റെ സീൻ തന്നെയാണ്, ഫഹത്തിൻ്റെ അടിയും അതെല്ലാം, അതിൻ്റെ കോമഡി എല്ലാം ഇഷ്ടമായി. സോങ്ങും അടിപൊളിയായിരുന്നു. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லா இருந்துச்சு. ஃபாத் வாசில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. சும்மா அந்த எல்லா சீன்ஸ் நிறையா இருந்துச்சு ப்ரோ. நான் ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்த்தா நல்லா என்ஜாய் பண்ணலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. கண்டென்ட் வந்து என்னென்னா, ஃபஹத் ஃபாசில் அவர் அந்த டானா இருக்கார், அவரை பற்றி அவர் எப்படி இருக்கார், சும்மா அப்படியே அவர் கேங்கு ஃபைட்டு அந்த மாதிரி நல்லா ஜாலியாக இருந்துச்சு ப்ரோ. ஓவரால் நல்ல படம் ப்ரோ, பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபகத் ஃபாசில் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. நார்மலாக எப்படி பண்ணுறாரு. அதே ஒன்றும் இல்லை, ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் டான் கிட்ட மீட் பண்ணிவிட்டு அந்த டானும் இவன் லைஃப் என்ன இல்லை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு நல்லா இருக்கு. இல்லை நல்லா தானே இருக்குது. நல்லா லாஸ்ட் ஃபைனலில் கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்காக. நல்ல படம், சூப்பர் படமா, நல்ல படம், நல்ல ஆக்ஷன், கேரக்டர் வைஸ் சூப்பர். ஃபாஃபா சூப்பர் ஆக்டிங். ஸ்டோரி இட்ஸ் ஓகே ஸ்டோரி, பட் த ஆக்டிங் இஸ் வெரி குட். நல்ல இன்ட்ரெஸ்டிங்மா. கேரக்டர் ரங்கா கேரக்டர் சூப்பரா, நல்லா இருந்துச்சு. எல்லாம் நல்ல ஸ்டோரிலாம் பெருசாக இல்லை, நம்ம ஃபன் வாட்ச் மாதிரி தான் இருக்குது. ஒன் டைம் வாட்ச். ஃபன் மூவி தான், ரோமாஞ்சமும் பெரிய ஸ்டோரி ஒன்றும் இல்லை, ஆனால் நமக்கு ஃபன்னாக என்ஜாய், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து என்ஜாயபுளாக இருக்கும், ரிலேட்டபுளாக இருக்கும். பெங்களூர் லைஃப் எல்லாம் நல்லா ரிஃப்ளெக்ட். ஆனால் அது ஒரு வேறு வேர்ஷன் ஆஃப் ஃபாஸ்ட் ஃபில்ம் மாதிரி நமக்கு தோணும். பேசிக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாருல இப்போ ஒரு கேரக்டர்ஸ் வச்சு, யூனிக்காக இருக்குது. ஆமாம், இல்லை கம்ப்ளீட் மலையாளத்தில் அழிஞ்சாட்டம்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. அவங்கள லெட் கோ, லெட் ஃப்ரீ, அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரோல் தான். நல்லா இருந்துச்சு. பசங்களுக்கு பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸு கேங் மாதிரி, பெரியவங்களுக்கு அளவு பிடிக்காது, பசங்க கேங்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது மூவி. ஃபஹத் ஃபாசிலோட ஆக்டிங் ரொம்ப அடிப்பொலியாக இருந்தது. அது கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தால், பட் வர்த் த ஹைப். எல்லா சீன்ஸ், ஃபைட் சீன்ஸ் எல்லாமே பர்டிகுலராக எல்லாமே பிடிச்சி சூப்பர். கம்பேக், ஃபஹதோட கம்பேக், சேம் க்ரௌட் எஃபெக்ட், அதுதான்.